நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பொதுவாக பேசப்படும் ஹிந்தி வாக்கியங்கள். நம்ம கேஷுவலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஹிந்தி சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப சீக்கிரமாக ஹிந்தி பேசிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். இது நம்ம எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா, ஆப் கைசே ஹே அப்படின்னு கேட்கணும். நீங்கள் அப்படின்னா ரெஸ்பெக்டாக சொல்கிறது, நீ அப்படின்னா கேஷுவலாக அப்படி சொல்கிறது. ஸோ நீ அப்படின்னா நம்ம தும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இங்கே நீங்கள் அப்படின்னா ஆப் அப்படின்னு சொல்லணும். எப்படி இருக்கிறீர்கள் கைசே ஹே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள். நீங்கள் அப்படின்னா ஆப், என்ன அப்படின்னா கியா, செய்கிறீர்கள் அப்படின்னா கர் ரஹே ஹோ. ஆப் கியா கர் ரஹே ஹோ இப்படி தான் கேட்கணும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள். ஹிந்தியில் ஆப் கியா கர் ரஹே ஹோ, ஆப் கியா கர் ரஹே ஹோ. ஓகே, நாளை சந்திப்போம். நாளை அப்படின்னா ஹிந்தியில் கல் அப்படின்னு சொல்லணும். சந்திப்போம் அப்படின்னா மில்தே ஹே, மில்தே ஹே. இப்போ நம்ம சென்டென்ஸை சேர்த்து சொல்லுவோம். நாளை சந்திப்போம் அப்படின்னா கல் மில்தே ஹே, கல் மில்தே ஹே, கல் மில்தே ஹே. நான் உன்னுடன் வருகிறேன். ஓகே, நான் அப்படின்னா மே, உன்னுடன் அப்படின்னா தும்ஹாரே சாத். உன்னுடன் அப்படின்னு சொல்லும்போது தும்ஹாரே சாத் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். வருகிறேன் அப்படின்னா ஆவூங்கா, வருகிறேன் ஆவூங்கா, மே தும்ஹாரே சாத் ஆவூங்கா. எப்போ சந்திப்போம். எப்போ அப்படிங்கிறப்போ நம்ம கப் அப்படின்னு சொல்லணும். சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே. எப்போ அப்படின்னா கப், சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே. எப்போ சந்திப்போம், கப் மிலேங்கே. எப்போ சந்திப்போம், கப் மிலேங்கே, கப் மிலேங்கே. அடுத்தது, உன் வேலை எப்படி போயிட்டு இருக்கு. உன்னோட ஜாப் எப்படி போயிட்டு இருக்கு. இது நம்ம எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா, தும்ஹாரா காம் கைசே சல் ரஹா ஹை. தும்ஹாரா அப்படின்னா உன், உன்னுடைய. வேலை அப்படின்னா காம், எப்படி அப்படின்னா கைசா, போய்கிட்டு இருக்கு. சல் ரஹா ஹை, தும்ஹாரா காம் கைசே சல் ரஹா ஹை. அடுத்தது, வா ஏதாவது சாப்பிடலாமா. ஓகே, இதுக்கு ஹிந்தியில் சலோ குச் காயேங்கே. வா அப்படின்னா சலோ, சலோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சலோ குச் காயேங்கே, ஏதாவது அப்படின்னா குச். சலோ குச் காயேங்கே, சாப்பிடலாமா, காயேங்கே. என்ன திட்டம் அப்படின்னா என்ன பிளான் அப்படின்னு அர்த்தம். திட்டம்னா என்னது, பிளான். ஸோ என்ன திட்டம் அப்படின்னா கியா பிளான் ஹே, கியா பிளான் ஹே. என்ன அப்படின்னா கியா, திட்டம் அப்படின்னா பிளான். என்ன திட்டம், கியா பிளான் ஹே, கியா பிளான் ஹே. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. முஜே குச் காம் ஹே. எனக்கு அப்படின்னா முஜே, கொஞ்சம் அப்படின்னா குச், வேலை அப்படின்னா காம், இருக்கிறது அப்படின்னா ஹை. முஜே குச் காம் ஹே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. முஜே குச் காம் ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், சரி. இப்போ நம்ம கேஷுவலாக ஓகே அப்படின்னு சொல்லுவோமா, சரி அப்படின்னு. ஸோ இதுக்கு ஹிந்தியில் சிம்பிளான சென்டென்ஸ் டீக் ஹே, டீக் ஹே. ஓகே அப்படின்னா டீக் ஹே. ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் என் கூட சேர்ந்து ஒவ்வொரு சென்டென்ஸஸும் நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் புரிந்து கொண்டேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதுக்கு ஹிந்தியில் நான் அப்படின்னா மே, புரிந்து கொண்டேன் அப்படின்னா சமஜ் கயா. சமஜ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட், சமஜ் கயா அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட், மே சமஜ் கயா. நான் புரிந்து கொண்டேன், மே சமஜ் கயா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது வேண்டும். எனக்கு இது வேண்டும். எனக்கு அப்படின்னா முஜே, இது அப்படின்னா யக், வேண்டும் அப்படின்னா சாஹியே. இப்போ சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். முஜே யக் சாஹியே. சப்போஸ் எனக்கு வேண்டும் அப்படின்னா முஜே சாஹியேன்னு சொல்லணும். எனக்கு இது வேண்டும் அப்படின்னா முஜே யக் சாஹியே. எனக்கு இது வேண்டாம். ஸோ வேண்டாம் அப்படின்னு வரும்போது நஹி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ நஹி சாஹியே. ஸோ எனக்கு இது வேண்டாம், முஜே யக் நஹி சாஹியே. எனக்கு முஜே, இது யக், வேண்டாம் நஹி சாஹியே. எனக்கு இது வேண்டாம், முஜே யக் நஹி சாஹியே. அடுத்தது, நீங்கள் எங்கே போக வேண்டும். நீங்கள் எங்கே போக வேணும். ஸோ இதை ஹிந்தியில் ஆப்கோ கஹான் ஜானா சாஹியே. நீங்கள் அப்படின்னா ஆப்கோ,
எங்கே कहाँ போக வேண்டும் போக जाना வேண்டும் चाहिए आपको कहाँ जाना चाहिए आपको कहाँ जाना चाहिए நான் ஒரு டாக்டர் मैं डॉक्टर हूँ நான் ஒரு டீச்சர் मैं टीचर हूँ நான் ஒரு போஸ்ட்மேன் मैं पोस्टमैन हूँ நான் ஒரு ஹோம் மேக்கர் மே ஹோம் மேக்கர் ஹோம். ஸோ இப்படி தான் சொல்லணும், ஓகேவா? நான் ஒரு ரைட்டர் மே ரைட்டர் ஹோம். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் பணம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை. இது எப்படி சொல்லலாம் ஹிந்தியில்? என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ், பணம் அப்படின்னா பைசே, இல்லை அப்படின்னா நஹி ஹை, மேரே பாஸ் பைசே நஹி ஹை. சப்போஸ் என்னிடம் பணம் இருக்குது அப்படின்னா மேரே பாஸ் பைசே ஹை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதனுடைய விலை என்ன, இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்போமா? இதுக்கு ஹிந்தியில் இஸ்கா தாம் கியா ஹே, இதனுடைய அப்படின்னு வரும். இஸ்கா விலை அப்படின்னா தாம், என்ன அப்படின்னா கியா. இதனுடைய விலை என்ன அப்படின்னா இஸ்கா தாம் கியா ஹே, இஸ்கா தாம் கியா ஹே. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து உட்காருங்கள், தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோமா ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா? ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா கிருப்பையா பைட்டியே, கிருப்பையா பைட்டியே. கிருப்பையா அப்படின்னா தயவு செய்து, உட்காருங்கள் அப்படின்னா பைட்டியே, கிருப்பையா பைட்டியே, கிருப்பையா பைட்டியே. நீங்கள் ஓய்வெடுங்கள், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு ஆப் ஆராம் கீஜியே, நீங்கள் அப்படின்னா ரெஸ்பெக்டாக ஆப் அப்படின்னு சொல்லணும். ஓய்வெடுங்கள் ரெஸ்ட் எடுங்கள் அப்படின்னா ஆராம் கீஜியே, ஆராம் கீஜியே. நீங்கள் ஓய்வெடுங்கள், ஆப் ஆராம் கீஜியே, நீங்கள் ஓய்வெடுங்கள், ஆப் ஆராம் கீஜியே. உங்களுக்கு ஏன் தேவை, ஆப்கோ கியூன் சாகியே. உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ, ஏன் அப்படின்னா கியூன், தேவை அப்படின்னா சாகியே. உங்களுக்கு ஏன் தேவை அப்படின்னா ஆப்கோ கியூன் சாகியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆப்கோ கியூன் சாகியே. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு என்ன வேண்டும், ஆப்கோ கியா சாகியே. ஏன் அப்படின்னா கியூன், என்ன அப்படின்னா கியா. உங்களுக்கு என்ன வேண்டும், ஆப்கோ கியா சாகியே. உங்களுக்கு ஆப்கோ என்ன, கியா சாகியே வேண்டும். உங்களுக்கு என்ன வேண்டும், ஆப்கோ கியா சாகியே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உங்கள் உதவி வேண்டும், எனக்கு உங்களோட ஹெல்ப் வேண்டும். இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? முஜே ஆப்கி மதத் சாகியே. முஜே அப்படின்னா எனக்கு, உங்கள் அப்படின்னா ஆப்கி, உதவி அப்படின்னா மதத், வேண்டும் அப்படின்னா சாகியே. मुझे आपकी मदद चाहिए, मुझे आपकी मदद चाहिए. நெக்ஸ்ட் ஒன், நான் திரும்பி வருவேன். ஸோ நான் திரும்பி வருவேன் அப்படிங்கிறது ஒரு எதிர்கால சென்டென்ஸ், அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ். ஸோ இப்போ வந்து மே வாபஸ் ஆவுங்கா, நான் அப்படின்னா மே, திரும்பி அப்படின்னா வாபஸ், வருவேன் அப்படின்னா ஆவுங்கா, மே வாபஸ் ஆவுங்கா. நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் நல்லா இருக்கா, எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம கேள்வியாக கேட்கும்போது ஹிந்தியில் சப் டீக் ஹே அப்படின்னு கேட்கணும். எல்லாம் அப்படின்னா சப், நல்லா இருக்கா அப்படின்னா டீக் ஹே, சப் டீக் ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா இருக்கா, சப் டீக் ஹே, சப் டீக் ஹே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? முஜே யாத் நஹி ஹே. எனக்கு அப்படின்னா முஜே, ஞாபகம் அப்படின்னா யாத், இல்லை அப்படின்னா நஹி ஹே. சப்போஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா முஜே யாத் ஹே அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா முஜே யாத் நஹி ஹே. ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த 25 சென்டென்சஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டிங். தேங்க்யூ டு ஆல். தன்யவாத்.